அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவின் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் நடிப்பில் உருவாகி இன்று திரையரங்கில் வெளிவந்துள்ள திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. குட் நைட் லவர் போன்ற தரமான திரைப்படங்களை தயாரிக்க $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளனர். கிளம்பினீங்களோ இல்லையோ? சசிகுமார், சிம்ரன் முதல் படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர், நடிகையும் சிறப்பாக தங்களது கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். கதாநாயகனான சசிகுமார் இலங்கையில் இருந்து குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வந்து எப்படி வாழப் போகிறோம் என்கிற தவிப்பு ஒரு பக்கம். அப்படியே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என பெருப்புடன் உள்ள கணவராகவும் நல்ல தந்தையாகவும் திரையில் தெரிகிறார். நீ இன்னும் கிளம்பலையா? நான் எங்கேயும் வரையில. என்னால ஷிலோ இல்லாம எங்கேயும் வரையில. யாரடா ஷிலோ? நான் லவ் பண்ற பொண்ணு. லவ் பண்ற பொண்ணா? அம்மாக்கு தெரிஞ்சா சிறுப்பாடு அடிப்போம். சின்ன வயசுல காணாம போன பழசு கடிச்சிட்டு அத போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கதாநாயகி சிம்ரன் குடும்ப தலைவியாக தனது குடும்பத்தின் ஆணிவேராக தன் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். சசிகுமார், சிம்ரனின் மகன்களாக நடித்த மிதுன் மற்றும் கமலேஷ் இருவரின் நடிப்பு சிறப்பு. குறிப்பாக குட்டி பையன் கமலேஷ் நடிப்பில் அனைவரையும் தூக்கி சாப்பிட்டு விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல் எஸ். பாஸ்கர், இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி, யோகி பாபு, பகவதி, சுதர்ஷன், ரமேஷ் திலக் என அனைவரும் தங்களது நடிப்பின் மூலம் படத்தை கலர்ஃபுல்லாக ஆக்கிவிட்டனர். ஏன் கத்துறீங்கள்? நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுருங்கள் போல. கத்தாம என்னடி செய்யறது? ஒரு பெட்டியை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ, நல்ல வடிவான பெட்டை. நானே உங்கள்கிட்ட கதைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி விளையாடுறீங்களா? மணி என்னன் மணி கூட எங்கடி? இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேணாம்னு நான் தான் எடுத்து வச்சேன். இது இயக்குனர் அபிஷன் ஜீவிந்தின் அறிமுக இயக்கம் என்று சொன்னால் நம்பவே முடியவில்லை. யதார்த்தமான இயக்கம், மனிதத்தை பேசும் திரைக்கதை, மனதை தொடும் காட்சிகள், கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு என டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலம் நம் அனைவரையும் அழகாக பயணத்திற்கு அழைத்து செல்கிறார். முதல் காட்சியில் இருந்தே படம் விறுவிறுப்பாக துவங்குகிறது. எங்கேயாவது தொய்வு ஏற்படும், -பாயிண்டாக அதை கூறிவிடலாம் என பார்த்தால் அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவில்லை இயக்குனர் அபிஷன் ஜீவின். வீட்டை விட்டு ஓடுறோம் என்று ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வைப்போ. இந்த நேரத்திலே முள்ளி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவு ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம், நீதான். போ. தினேஷ், என்னடா வந்துட்ட? ஹலோ சார், நீங்க எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போறீங்களாண்டு உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அதான் ஓடி போறதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க எல்லாரையும் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டான். கூட்டி கொண்டேன். ஒரு டீ குடிக்கிறீங்களா சார்? டீ போடாம என்ன பண்ற? டீ தூள் எந்த பேக்ல வச்சுன்னு தெரியலங்க. இலங்கையில் இருந்து பல கஷ்டங்களை சுமந்து கொண்டு இங்கு வரும் பலரையும் அகதிகள் என குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நாம் எந்த நாட்டுக்கு புலம் பெயர்ந்தாலும் அங்கு அன்பால் மனிதர்களை சம்பாதித்து விட்டால் நாம் அகதி இல்லை என்ற அழகிய மனிதநேயம் பற்றி இப்படம் பேசியுள்ளது. அது நம் மனதை தொடுகிறது. அதை இப்படத்தில் கூறியதற்கு இயக்குனர் அபிஷன் ஜீவிந்திற்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஷான் ரோல்டன் பாடல்கள் படத்துடன் இணைந்து மனதை தொடுகிறது. அதேபோல் ஒவ்வொரு காட்சி அமைப்பிற்கும் சான் ரோல்டன் அமைந்துள்ள பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் மிக அழகு. சார், டீ குடிப்பீங்களோ? முள்ளி, சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாருண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாமா வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது, விளங்குதா?
ஓம்பா ம். வசந்தி, போகிற வழியில் தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டால் இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண இயலாது. பண்ண சொல்லாதீங்க. போகிற வழியில் எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். ஓ, இதுகளை வச்சுக்கிண்டு கிளம்பலாமா?